வணக்கம் நண்பா. நம்ம தினம்தோறும் நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற சுருக்கங்களை போக்குறதுக்கு அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த அயன் பாக்ஸில் நம்ம அயன் பண்ணும்போது சில நேரத்தில் டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்ட் எதற்காக தான் கேட்குது? அப்படி அந்த சவுண்டு கேட்கும்போது அந்த அயன் பாக்ஸில் இருக்கிற பல்புங்கிறது ஆஃப் ஆகும். இந்த சவுண்டுக்கும் அந்த பல்ப் ஆஃப் ஆகிறதுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறதையும் எப்படி அயன் பாக்ஸ் ஹீட்டை உருவாக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே நம்ம ஒரு வயர்ல எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அது ஹீட் ஆகும். இந்த பேசிக்கான பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அயன் பாக்ஸ்ல முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா நிக்ரோம் வயர், தெர்மோஸ்டாட், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் மற்றும் அந்த அயன் பாக்ஸோட பேஸ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ஆன் பண்ணும்போது கரண்ட்டுங்கிறது இந்த அயன் பாக்ஸ்ல இருக்கிற நிக்ரோம் வயருக்கு பாஸ் ஆகும். நிக்ரோம்ங்கிறது அதிக ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கரண்ட் பாஸ் ஆகும்போது அதிகமாக ஹீட் ஆகும். அயன் பாக்ஸோட ரேஞ்சுங்கிறது 180 to 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த அயன் பாக்ஸால ஹீட் உருவாக்க முடியும். அதற்கு காரணம் இந்த நிக்ரோம் தான். நிக்ரோம்ங்கிறது நிக்கல் மற்றும் குரோமியம் சேர்ந்த ஒரு அலாய். இந்த அலாய் அதிகமாக ஹீட் ஆகிறதுனால நம்ம அயன் பாக்ஸ்ல யூஸ் பண்றோம். இந்த ஹீட்டுங்கிறது அயன் பாக்ஸோட பேஸுக்கு கடத்தப்படும். இதனால நம்மளோட துணிகளை அயன் பண்ண முடியுது. சரி, இப்போ நிக்ரோம்ங்கிறது ரொம்ப அதிகமாக ஹீட் ஆனிச்சுன்னா அந்த ஹீட் நம்மளோட துணிகளை டேமேஜ் ஆகிக்கிறோம். இதை தவிர்க்கிறதுக்காக தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்றாங்க. தெர்மோஸ்டாட்ல பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 மெட்டல்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணி அதை டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் ஒரு மெட்டல் பிராஸ் ஆகும், இன்னொரு மெட்டல் ஸ்டீல் அல்லது அயனை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஹீட் பாஸ் ஆனிச்சுன்னா ஒவ்வொரு மெட்டல் ஒவ்வொரு விதமாக ஹீட் ஆகும். இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் இருக்கிற 2 மெட்டல்ஸுங்கிறது ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் பிராஸுங்கிறது அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஸ்டீல் அல்லது அயனுங்கிறது கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால பிராஸ் அந்த ஸ்டீலை வளைய வைக்கும். இப்படி வளையறதுனால எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுங்கிறது கட் ஆகும். இதனால அந்த எலக்ட்ரிக் கரண்ட் நிக்ரோம் வயருக்கு போகிறதுக்கு தடுக்கப்படும். அப்புறமா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் கூல் ஆன உடனே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து கான்டாக்டை உருவாக்கும். மறுபடியும் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும், நிக்ரோம் வயர் ஹீட் ஆகும், மறுபடியும் அயன் பேஸுக்கு போகும். இதில் முக்கியமான இன்னொரு பார்ட் என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் நம்ம பார்க்கும்போது காட்டன், நைலான், லினன், சில்க்னு இப்படி பல மோட்ஸ் இருக்கும். இது எதற்காக இப்படி வச்சிருக்காங்கன்னா அது ஒவ்வொரு பாயிண்ட்ஸை குறிக்கும். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுங்கிறது அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மேலே வச்சிருப்பாங்க. இது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வைக்கும்போது அது கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கறதுனால அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ல இருக்கும். எப்போ ஹீட் அதிகமானுச்சோ அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் பெண்ட் ஆகிறதுனால கனெக்ஷன் கட் ஆகும். ஹீட் அதிகமாச்சுன்னா அது பெண்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கட் ஆயிரும். மூணாவது பாயிண்ட்டை நம்ம மேக்ஸிமம் வைக்கும்போது நம்ம அதிகமான ப்ரெஷரை அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் கொடுக்குறோம். அது ரொம்ப நேரம் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்லேயே இருக்கும். அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புங்கிறது பெண்ட் ஆகும். இப்படி தான் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுங்கிறது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மேலே ப்ரெஷரை கொடுத்து அதிகமான ஹீட்டை ஒவ்வொரு லெவல்லையும் கொண்டு வர முடியுது. இப்படி ஃபைனலாக கிடைக்கிற ஹீட்டை வச்சு நம்ம சுருக்கமாக இருக்கிற துணியில் அயன் பண்ணும்போது துணியில் இருக்கிற ஃபேப்ரிக் ஹீட்னால நேராகுது. அப்புறமா அந்த அயன் பாக்ஸில் கொடுக்குற அழுத்தத்தால அந்த துணியில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் நீங்குது. ஒரு வயரில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு ஹீட்டை உருவாக்கி ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு மெட்டல் பீஸை வச்சு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட துணியில் இருக்கிற சுருக்கங்களை நீக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்குது. அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.